2025 சனிப்பெயர்ச்சி கடகத்துக்கு எப்படிங்க இருக்கும்? ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. 5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம் ஆரம்பம். உங்களுக்கு அதில் கூட சந்தேகம் வந்துடும். சார் இது திருக்கணிதமா, வாக்கிய பஞ்சாங்கமா? சார் வாக்கிய பஞ்சாங்கம் அடுத்த வருஷம் சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் ஏங்க கவலைப்படணும்? நாங்கள் தான் ஜோசியர் அதை பற்றி கவலைப்படணும். பூமி மண்டலத்துக்கு மேலே ஆக்சுவலாக இந்த திருக்கணித பிரகாரம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி ஏற்படுது. ஸோ வானமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிடுறாரு. ஆனால் கோவில்களில் பாரம்பரியம் அவங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தைரியமாக இருங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் இல்லை, அதுலேயே உங்களுக்கு அந்த சந்தேகம், ஒரு பயம் இருந்தாலும் வேலைவாய்ப்பு, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமணம் நடக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, இதுவரைக்கும் இருந்து வந்த விரயங்கள் போகும், கெட்ட பெயர் போகும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், மன நிம்மதி, சந்தோஷம் வரும், கடன் தீரும். இப்படி நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். கடகராசி நேயர்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். டெம்பரவரி உத்தியோகத்தில் இருந்தால் பர்மனெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்க, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி போட்டுட்டு இருந்தேன் சார், அந்த கடனுக்கே நான் பணம் கட்டிக்கிட்டு இருந்தேன், வர்ற வருமானம் எல்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதிக வருமானம் சேமிப்பு உண்டாகும், கடன் தீரும். ஆக மொத்தம் சனிப்பெயர்ச்சி ஒரு சுருக்கமாக சொன்னோன்னா, படிக்கிற பிள்ளைங்க, பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி சுப பலனை கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். இந்த 5 வருஷம் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள், அதை மனசில் வச்சுங்க. இனிமே அந்த தப்பு பண்ணாதீங்க. என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு தினமும் வரும். இப்போ கூட சனி கொடுத்தால் யார் கொடுப்பர், சனி கொடுத்தால் யார் தடுப்பர், அது நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதே மாதிரி சந்திராஷ்டமம், இந்த மாதிரி ஒரு பூஜை அறையில் செய்ய வேண்டிய விஷயங்கள், இதையெல்லாம் நான் பார்த்து உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். எளிமையாக குடும்பத்திலேயே சில பரிகாரங்கள் செய்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகவே இதையெல்லாம் போய் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சிக்கு உங்களுக்கு இன்னும் அதிக நற்பலன்கள் வர்றதுக்கு நல்ல திராட்சை இருக்குது இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட், அதை தலையை சுற்றி ஒரு 4 திராட்சை காக்காவுக்கு வைங்க. தினமும்